Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி வந்துட்டு பொரி உருண்டை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 90s kids favorite ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு பொரி உருண்டை செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்க. பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல இருக்குல்ல. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு நம்மளுக்கு கரைஞ்சி வரணும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவு இருக்குங்க. நீங்கள் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பாகுப்பதம் வந்து தேவை. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க நம்மளுக்கு பார்த்தோம்னா பாகு வந்துட்டு வரும். நம்ம 10 செகண்டுக்கு ஒரு தடவை பாகு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பாகுப்பதம் தவறிட்டு அப்படின்னா நம்மளுக்கு பொரி உருண்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு கிணத்துல தண்ணீர் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாகை உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வரணும். நம்ம எந்த ஷேப்பில் உருட்டுறோமோ அந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா வரணும். இப்போ நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு வரல. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் வந்து கிடையாது. அதனால் நம்ம திருப்பியும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மறுபடியும் பாகுப்பதம் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்பளோட நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் இப்போ நல்லா வந்து திக்னஸ் கொடுத்துருக்கு. பாருங்கள், நம்ம அந்த தண்ணீரை ஊற்றியுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரே இடத்துல கரையாமல் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஹார்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், உங்களுக்கு பார்க்க தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். நம்ம கையில் எடுத்து உருட்டும் போது நம்மளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொரி உருண்டை வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கணும். இது வந்து கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம எந்த கப்புக்கு வெல்லம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 3 கப் அளவு பொரி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ தான் அந்த வெல்லம் வந்துட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடோடு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சிடணும். கொஞ்சமாக கையில் தண்ணீர் விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஈக்குவலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். எல்லா பக்கமும் அந்த ஈக்குவலாக அந்த வெல்லம் பரவிடுச்சு. பரவதுக்கப்புறம்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தண்ணீர் தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இதை உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே இப்படி வந்து சிம்பிளாக பொரி உருண்டை செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துட்டோம். இது கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.